strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 7 ப்ரிவியூ தான் மக்களே, பிட்வீன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அட் ஹைதராபாத். ஸோ கரண்டா ஹைதராபாத் ஃபார்மை பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாரும் என்ன தோணுது? எல்லாரும் சொல்றது 300 லோடிங் ப்ரோ அப்படின்னு தான். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்கேஸ் SRH ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா இந்த LSG போலிங்கை பார்க்கும்போது சத்தியமா 300 அடிப்பாங்கன்னு தோணுது. ஆனா சம்டைம்ஸ்ல கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம்ங்க, எப்படி வேணாலும் மாறும். நம்ம இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் விஷயத்த ரொம்ப ஹைப் பண்ணி பேசுறோமோ அது ஜென்ரலா நடக்காது, புரியுதா உங்களுக்கு? பட் இந்த ஒரு சிச்சுவேஷனை பார்க்கும்போது அது நடக்க சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னவோ டாஸ் வின் பண்ணி SRH போலிங் தான் எடுக்க போறாங்க, அண்ட் அட் த சேம் டைம் LSG டாஸ் வின் பண்ணா பேட்டிங் எடுக்க போறாங்க. இது நடக்கதான் போகுது, இது என்னோட ஒரு கட் ஃபீலிங். சரிங்களா? சரி, ஓகே. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் நீங்க பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யார்கிட்டயா போயிட்டு யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டா 95% SRH தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன ப்ரோ 5% கேட்டீங்கன்னா மேபி LSG ஃபேன்ஸுக்கு விட்டுருங்க. ஓகே, 95% ஷூரா SRH வின் பண்ணுன்னு சொல்றீங்களே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஹெட் டு ஹெட் பார்த்தால ரெண்டு டீம் 4 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. அதுல LSG 3 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, SRH 1 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஹெட் டு ஹெட்ல LSG டாமினேட் பண்றாங்க SRH. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல ஹைதராபாத் கிரவுண்ட்ல ரெண்டு டீமும் 3 வாட்டி மோதி இருக்காங்க. அதுல 2 வாட்டி LSG வின் பண்ணிருக்காங்க, 1 வாட்டி SRH வின் பண்ணிருக்காங்க. சோ காம்பினேஷன்ஸ் ஓவராலா பார்க்கும்போதுல LSG ஆக்சுவலா டாமினேட் பண்ணிருக்காங்கப்பா அப்படிதான் தோணுது. பட் நம்ம இப்ப பாக்குற SRH டீம் லாஸ்ட் 2 வருஷமா வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் அவங்க அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க பாத்தீங்களா, LSG-யோட வச்சு செஞ்சு விட்டாங்க. 170-175 ரன்ஸ் டார்கெட்டை 10-11 ஓவர்ல முடிச்சாங்க பாத்தீங்களா. அப்பதான் பாத்தீங்கன்னா LSG ஓனர் போயிட்டு KL ராகுல கீழே போய் சண்டெல்லாம் பயங்கர ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அந்த மேட்ச் தான் சொல்றேன். சோ அதனால இப்ப பாக்குற SRH டீம் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஓகே, ஆன் பேப்பர் ஆன் ஃபார்ம் அவங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க கம்பேர் டு LSG. சோ ஹெட் டு ஹெட் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டாட். ஆன் கரண்ட் ஃபார்ம் SRH கன்னு மாதிரி இருக்காங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஈவன் தோ ஹெட்டோ சரி இல்ல அபிஷேக் அவுட் ஆனா கூட அடுத்த வர பேட்ஸ்மேன்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதுதான் SRH-ஓட மிகப்பெரிய பிளஸ் இந்த சீசன்ல, புரியுதா உங்களுக்கு? பிளஸ் அவங்க கிட்ட நல்ல போலிங் அட்டாக்கும் இருக்கு, which is a great addition to their squad. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ முதல்ல SRH டீம்ல பிளேயிங் லெவன்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சும் இருக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. லாஸ்ட் மேட்ச் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி a flat track, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ரெண்டு டீமோட போலர்ஸுமே அடி வாங்குவாங்க. ஆனா எந்த டீமோட பேட்டிங் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது SRH-ஓட பேட்டிங் பவர் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு என்னன்னா இல்ல, எஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் கண்டிப்பா அடிப்பாங்க. அவங்க இன்கேஸ் சீக்கிரமா அவுட் ஆயிட்டா வேற யார் அந்த இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க? எஸ் இஷான் கிஷன் போன மேட்ச் 100 அடிச்சாரு, பட் ஸ்டில் இஷான் கிஷனோட இன்னொரு பிளேயரும் நின்று விளையாடணும்ல. யார் அந்த லாங் இன்னிங்ஸ் விளையாடுவாங்க? சோ அதுதான் பாத்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். SRH கிட்ட இருந்து நம்ம பெருசா லாங் இன்னிங்ஸ் எந்த பிளேயர் கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது. வரவங்க எல்லாம் 15 பால் 35, 16 பால் 45 அடிச்சுட்டு போவாங்க. பட் இன்கேஸ் 2 குவிக் விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எப்படி SRH இந்த கேம் அப்ரோச் பண்ணுவாங்கன்றதா நான் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி பாசிட்டிவ்ஸ் தான் நிறைய இருக்கு SRH-க்கு. ஓகே, ஏன்னா ஷமி நியூ பால்ல சிமர்ஜித் சிங் போன மேட்ச்ல செமையா போட்டாரு. பேட் கமின்ஸ் என்னதான் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் he knows when to perform. அதனால சோ அவரும் இருக்காரு. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடம் சாம்பா செம ஸ்ட்ராங்கா போட்டுட்டு இருக்காரு. சோ அதனால அவங்க கிட்ட எல்லா காம்பினேஷன்ஸும் பார்க்கும் போது இல்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இன்னொரு பக்கம் LSG பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் அவங்களுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி வின் பண்றதுக்கு, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஆப்போனன்ட் 66 for 5 இருந்தாங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரன்ஸ் மேல சேஸ் பண்ண விட்டுட்டாங்க. எஸ் அசுதோஷ் சர்மாக்கு நம்ம கிரெடிட்டை கொடுப்போம், அது வேற விஷயம். ஸ்டில் பண்டோட கேப்டன்ஷிப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆஸ் அ கீப்பராவும் பாத்தீங்கன்னா அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆஸ் அ பேட்ஸ்மேனாவும் 6 பால் டெக் அடிச்சாரு. ஸோ ஃபர்கெட்டபிள் மேட்ச் ஃபார் ஹிம். ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பண்டோட பெஸ்ட்டை காமிப்பாருன்னு நினைக்கிறேன். இன் ஆல் 3 ஆஸ்பெக்ட்ஸ். ஏன்னா அந்த ஆல் 3 ஆஸ்பெக்ட்ஸ்ல அவர் காமிச்சா மட்டும்தான் SRH LSG-னால பீட் பண்ண முடியும், புரியுதா உங்களுக்கு? சோ LSG-ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமா ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ் ஒரு சேஞ்ச் இருக்கும். அவிஷ் கான் ஹெல்மெட் நாயகன் பாத்தீங்கன்னா ஃபிட் ஆயிட்டாரு. அதாவது இது அவிஷ் கானா அப்படின்னு பார்த்து பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை, ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவரும் அடிதான் வாங்க போறாரு. ஆனா கம்பேரிட்டிவ்லி அவர் பாத்தீங்கன்னா மத்த போலர்ஸோட ஓகே. அதாவது பிரின்ஸ் யாதவ்ன்ற ஒரு யங் பாய் விளையாடினாங்க, அவருக்கு பதில் இவர் உள்ள ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா இவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அடி வாங்கினாலும் IPL விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 3-4 மேட்சஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்காரு IPL. சோ அதனால அது வேணா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் LSG-க்கு. என்னதான் டிபிக்கல் T20 போலர் இல்லைனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ப்பா IPL-ல. அதனால அவிஷ்கான் வந்ததுல கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருப்பாங்க. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் பெருசு சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஷமா ஜோசப்லாம் எடுத்துட்டு வந்தா திருப்பி அடிதான் வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 4 பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போனாங்களா ஃபாரினர்ஸ், அது அப்படியே சஸ்டெயின் ஆகணும் தான் நான் சொல்லுவேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன LSG பண்ண போறாங்க. அவங்க பேட்டிங் மேல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, பட் அவங்க போலிங் மேல
நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் இல்லன்னு தான் சொல்லி ஆகணும். பட் யாராவது ஒரு பிளேயர் ஸ்டெப் இன் ஆகலாம். லாஸ்ட் மேட்ச் ஷர்துல் தாக்கூர் நியூ பால்ல 2 விக்கெட் எடுத்தாரு. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை மட்டும் எப்படியாவது ஒரு 30 ரன்ஸ்குள்ள அவுட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஸ்டில் ஒரு பாசிட்டிவா விளையாடலாம். ஓகே, 2 டேஞ்சரஸ் ஃபார்ம் பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டோம், இப்போ இன்னொரு விக்கெட் எடுத்து அந்த கேமுக்குள்ள போலாண்டான்ற மாதிரி பாசிட்டிவா விளையாடலாம், அந்த ஒரு ஹோப்போட விளையாடலாம் எல்எஸ்ஜி. பார்க்கலாம் எல்எஸ்ஜி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் ஹைதராபாத்ல ஒரு கிராக் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி கைஸ், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சோ கண்டிப்பா நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது, யாரு ப்ரோ வின் பண்ணுவாங்கன்னு. இட்ஸ் அ வெரி வெரி ஈஸியான ஒரு ஆன்சர். எஸ்ஆர்எச் தான் வின் பண்ணுவாங்க நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எல்எஸ்ஜி அப்செட் பண்ண சான்சஸ் இருக்கு, ஏன்னா நான் திருப்பி சொல்றதுதான், கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம். பட் ஸ்டில் ஐ எம் கோயிங் வித் எஸ்ஆர்எச் 75%, 25% எல்எஸ்டின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னோட ஒப்பீனியனை சொல்லியிருக்கேன். அடுத்தது ஃபேண்டசி 11 பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சன்ரைசர்ஸ்ல இருந்து 6 பேருங்க, டவுட்டே கிடையாது. கண்டிப்பா ஐ வில் பிளே த ஓபனர்ஸ், அது டவுட்டே இல்லை. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் எல்லாம் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல இவரும் நிதிஷ் ரெட்டியும் விளையாடுவேன். அதுக்கப்புறம் போலிங்ல பேட் கமின்ஸ். நீங்க நிதிஷ் ரெட்டி இல்லைன்னா கிளாசன் யாராவது ஒருத்தர் எடுத்துருங்க. ஓகே, சம்டைம்ஸ் அது கிளிக் ஆகலாம், ஏன்னா கிளாசனும் டேஞ்சரஸ் தான். ஸோ நிதிஷ் ரெட்டி ஆர் கிளாசன், அது 4 ஆப்ஷன்ல நீங்க 4வது ஆப்ஷன்ல நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. அண்ட் 5th வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கோ வித் பேட் கமின்ஸ். ஓகே, 6th வந்து ஐ வில் கோ வித் ஆடம் சாம்பா. ஏன்னா சாம்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு அவருக்கு, அதனால நான் சாம்பா போறேன். அப்புறம் எல்எஸ்டில இருந்து 5 பேர். அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிச்சல் மார்ஷ் போன மேட்ச் செம்மையா விளையாடினாரு. நிக்கலஸ் புரான் என்னைக்குமே வந்து கண்ண மூடி நம்ம எடுக்கலாம் ஃபேண்டசி 11ல. அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் இந்த மேட்ச் பேட்ல படும் தோணுது நல்லாவே. ரிஷப் பண்ணிட்டு இந்த மேட்ச்ல கொஞ்சம் ஆடுவாருன்னு தோணுது. ஏதோ ஒரு கட் ஃபீலிங். ஷர்துல் தாக்கூர் உங்களுக்கு அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் கொடுப்பாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு 5 ஆப்ஷன்ஸ். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமா இதை எடுத்து நீங்க வந்து ஃபேண்டசில விளையாடுங்க. ஆஸ் யூஸ்வல் நான் சொல்றதுதான், ஃபீலிங் விளையாடுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.